பாரு ஃப்ரெண்ட்ஸோட தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. ஹேட்டர்ஸ் கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. அதாவது அது ஷாலினி அவங்க ஃப்ரெண்டு பர்த்டேக்கு உள்ள கேக்கு கிடையாது, ரெட் கார்டுக்கு கேக்கு. எப்படி தரமான சிறப்பான சம்பவம்னா இதுதான். இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வேறு லெவலில் வந்து ரெட் கார்டு வாங்கினதுக்கு அந்த ரெட் கார்டை போட்டு ஆன் த ரெட் கார்ட் விஜே பாரு கேக்கு. வேறு லெவல் சம்பவம். ஆன் த ரெட் கார்ட் ஹேட்டர்ஸ், ஆன் த ரெட் கார்டு. நல்லா கேட்டுங்க, ரெட் கார்டு. அந்த ரெட் கார்டை வச்சு தானே சந்தோஷப்படுறீங்க. அதுக்கே கேக்கு ஓட்டும்டா நாங்கள். எப்போதுமே எ பெஸ்டி ஹூ ஸ்டேஸ் ஈவன் வென் லைஃப் கெட்ஸ் மெஸ்ஸி. எப்படி ஆன் த ரெட் கார்டு. ரெட்டு காடு. நீ என்ன ரெட் கார்டு கொடுத்தாலும் சம்பவம் தரமாக சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல என்னென்னா கமுரு இல்லாமல் போயிட்டான். கமுரு பிஸியாக இருந்திருப்பான் போல், கமுரு இல்லாமல் போயிட்டாங்க. அதாங்க ஒரு மாதிரி இருக்குது. இந்நேரம் அழுவ ஆரம்பிச்சிருப்பாங்களே. பாரு ஸ்டோரியை பார்த்து பல பேர் கதற ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலேயும் அழகாக போட்டிருந்தாங்க, சூப்பராக போட்டுருந்துச்சு. பாரு லைவ் லவ் எம்சிசி, ஏன்னா அவங்க காலேஜ் அந்த இது ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் கெட் டுகெதரு, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் லொக்கேஷனு. தென் நவ் ஆல்வேஸ். நாங்கள் இப்படி தாண்டா இருப்போம். நாங்கள் யாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், என் கூட இறங்கிகளுக்கு தெரியும், என் ஃபேமிலிக்கு தெரியும், என் கமருவுக்கு தெரியும். ஹேட்டர்ஸ், பிடிவாய், பலூன், ஆனியன் ஸ்டார், விக்ரம் எல்லாரும் கொஞ்சம் மூடிட்டு ஆன் த ரெட் கார்ட் கேக்கை பார்த்துட்டு கதற ஆரம்பிங்க. வேற லெவல். மிஸ்டர் ஸ்னூப்பி வீடியோ போடுறா இப்போ போடு. ஜோ மைக்கிள் போடுறா. நேஷனலாக அவன் பேர் என்ன, போடு. எவன்லாம் ஹேட்டை பரப்புனீங்களா போடுங்கடா. ஜாலியாக பண்ணுவோம், ஜாலியாக கேக் வெட்டுவோம். ஆன் த ரெட் கார்ட் விஜே பாரு. எப்படி சம்பவம் எப்படி இருக்குது. நான் கூட ஷாலினிக்கு பர்த்டே கொண்டாட போகிறாங்கன்னு பார்த்தா அந்த அவளோட ஃப்ரெண்டுக்கு இவங்க வந்து கேக்கு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில். அந்த பக்கம் கமரு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அது மாதிரி ஈவெண்ட்டு எல்லா இடத்துலையும் சீஃப் கெஸ்ட்டாக வந்தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவி அப்படி செதுக்கி விட்டாள், ஹேட்டர்ஸை செதுக்கி விட்டாள். இதை தான் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி வரணும் பாரு. கண்டென்ட் இல்லாமல் இருந்துச்சா, இப்போ அதை போட்டால இப்போ கதர் வாங்கி பாருங்கள், எல்லாம் வருவாங்க, எல்லோரும் வீடியோ போடுவாங்க. பாரு வந்து ரெட் கார்டுக்கு வந்து கேக்கு வெட்டி கொண்டாடியிருக்கா. பாருமாங்க. கமுரு பாரு. பல பேருக்கு சோறு இதுதான். கமுரு கமுருவையும் பார்வையும் பற்றி நல்லாலாம் போட மாட்டாங்க. திட்டணும் அவங்களுக்கு. திட்டி போட்டு அதில் வந்து கஞ்சி குடிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? வேறு கண்டென்ட் இல்லை. அது யாரை போட்டாலும் பார்க்க மாட்டாங்க மக்கள். வந்து அவ்வளோ க்யூரியாசிட்டியும் இருக்காது. வேறு என்ன பண்ணுறது? இவங்களை வச்சு தான் பொழப்பு நடத்தணும். ஜோமைக்கெல்லாம் அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ வச்சு தானே பொழப்பு நடத்தினா. மிஸ்டர் ஸ்னூப்பி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் கிறுக்கு பையன் மாதிரி. அவன் பார்த்துனீங்களா அவன் பேசுகிறத? மக்களேம்மா இப்போ என்னாச்சுன்னா மக்களே அப்படிமா. பேசுகிறது முதல்ல தெளிவாக பேசுகிறா. ஏதோ வாயில் வந்து அடிச்சு விடுவாங்க, அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். இப்போ என்னாச்சுன்னா மக்களே பாருன்னு பாரு பேசி தான் கஞ்சி குடிப்பான். ஒரு சீசனுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணிப்பாங்க. அதை வச்சு தான் கஞ்சி ஓடும் அவனுக்கு. அடுத்த சீசன் 10 என்ன பண்ண போகிறான் இந்த கும்பல்? புரியுதா உங்களுக்கு? கேவலமாக இருக்கும். ஆனால் பாரு பண்ணது தரமான சிறப்பான வேற லெவல் சம்பவம். ஆன் த ரெட் கார்ட் ஹேட்டர்ஸ், ரெட் கார்ட் ஆன் த ரெட் கார்ட். கதறு இப்படி தான் சொல்ல முடியும். வேற லெவல். ஹாப்பிடா. அதான் நான் ரொம்ப நாளாமே யோசிச்சுட்டு இருந்தேங்க, என்னடா அது ரெட் கார்டு வாங்கினதுக்கு ஒரு தரமான ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருக்கணுமேனு. இப்படி தான் பண்ணணும். இதை வந்து இப்போ பண்ணியிருக்கக்கூடாது. வெளியில் வந்துச்சு பார்த்தீங்க. ஒருவேளை பேமெண்ட் வந்துருச்சோ, எனக்கு என்னமோ பேமெண்ட் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. அண்டா காக்கசம் முடிஞ்சிருச்சு. பேமெண்ட்டை கொடுத்து பிபி கொண்டாட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, இல்லை பாருக்கு முன்னாடியே பேமெண்ட் வந்துருச்சா, இல்லை பேமெண்ட்டை மதிக்கலையா, நீ கொடுத்தா கூட இல்லைனா லேட்டாக கூட கொடுத்துக்கடா அப்படின்னு போயிடுச்சா என்ன தெரில. ரெட் கார்டுக்கு கேக்கெல்லாம் வெட்டியிருக்க, சம்பவம் வேறு பண்ணியிருக்கு.
மாமா டிவி ட்ரிகர் ஆயிடுவாங்களே மாமா பற்றிலாம். எவன் ட்ரிகர் ஆனால் என்ன நமக்கு என்ன, சம்பவம் தரமாக இருந்துச்சா என்ஜாய் பண்ணோம். இதுதான்டா சம்பவம். பாருன்னா யாரும் தெரியுதா, மதுரைக்காரின்னா என்னென்னு தெரியுதா, தமிழச்சின்னா என்னென்னு தெரியுதா. நானும் மதுரைக்காரி தான்டா. அந்த மாதிரி தான் சம்பவம் பண்ணும். ரொம்ப நாளாகவே வந்து ரெட் கார்டுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே இருந்துச்சுங்க. கடைசியாக பாரு இன்னைக்கு சம்பவம் பண்ணியிருக்கா. கொண்டாடுங்களே, பண்டிகையை கொண்டாடுங்களே பாரு ஃபேன்ஸ், கமரு ஃபேன்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறையா வருதுன்னு நினைக்கிறேன். 1 by 1 வந்துக்கிட்டு இருக்கு. நேற்று நைட்டு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு செலிப்ரேஷனு, ரெட் கார்டு வாங்கினதுக்காக ஒரு செலிப்ரேஷனு நேற்று நைட்டு தான் நடந்திருக்கு. இன்றைக்கி தான் ஒன்று ஒன்றா வெளியே வருது. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஆன் த ரெட் கார்டு விஜே பாரு. கமருதீன் இல்லாமல் போயிட்டாங்க. இந்த போத்தன் ராஜாச்சும் கூப்பிட்ருக்கலாம். இந்த போத்தன் ராஜு, இந்த ஜானு, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கூட பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல, சம்பவம் பண்ணிட்டா, தலைவி பண்ணிட்டா, தலைவன் இல்லாமல் பண்ணிட்டா. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா கமரும் கூட இருந்திருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருப்பாரு. 2 பேரும் சேர்ந்து அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் எப்படி இருந்திருக்கும். பரவாயில்ல, அந்த ஷாலினி நல்லா வந்து கூடவே இருக்காங்க. அந்த பசங்களாம் பார்த்தீங்களா, எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸு போல், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போல். அதான் அழகாக சொல்லியிருக்கு. தென் நவ் ஆல்வேஸ், எப்போதும் இவங்க கூட இருப்பாங்கடா, நாங்கள் இப்படி தான்டா இருப்போம். ரெட் கார்டு வாங்கினாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். என்ன பண்ணுவேன் பீடி வாய், என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பிடுங்க முடியாது. புரியுதா? அடுத்து படம் நடிப்போம் 2 பேரும் ஒன்றா. என்ன பண்ணுவேன், என்ன பிடிங்கிருவேன், நீ ஒன்றும் பிடுங்க முடியாது. மக்கள் இருக்காங்கடா எங்களுக்கு. மக்கள் செல்வாக்கோட படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.